ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Black Friday எப்படி போச்சு, எந்த மாதிரி டீலெல்லாம் இருந்தது, ஆஃபர் இருந்ததா, அந்த மாதிரி வந்து நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. போடுங்க சிஸ்டர், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த வருஷம் வந்து நான் வாங்கிறனோ இல்லையோ, சரி போயாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தாங்க கிளம்புறேன். வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹர்ஷன், தர்ஷன், சிவா 3 பேரும். நான் தான் வந்து சுஸ்மியோட காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clockலாம் போயிட்டோம். நிறைய லைன் இருந்தது, க்யூவில் தான் போயிட்டு போனோம். ஆனால் இந்த வருஷம் அப்படிலாம் இல்லை. 6:45க்கு தான் வீட்டில் இருந்தே கிளம்பினோம். டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கார் எடுத்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர குளிருங்க. நேற்றுக்கு இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது இந்த Black Friday அன்னைக்கு செம்ம குளிர். பாராமல் நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா பர்ச்சேசிங்காக தான். ஆனால் வாங்கிறனோ இல்லையோ சரி எல்லோரும் கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து போயிருந்தேன். ஃபஸ்ட்டு மெனாட்ஸ் தாங்க போனோம். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மெனாட்ஸ் தான் போவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாய்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து இங்கே வந்து டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற நாளைக்கு இப்போ கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்தியாவுக்கு போகிற மாதிரி பிளான் இருக்குது, ஊருக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த டைமில் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ மற்ற டைமில் வாங்கும்போது அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ இந்த டைமில் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே லாஸ்ட் இயர் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணேன். ஊருக்கு இந்தியாவுக்கு போகிற மாதிரி இருந்ததுனால இங்கே வந்து கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஊருக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையும் வாங்க முடியாது இல்லையா, ஸோ அந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங்கில் நான் அப்பப்போ வாங்கி வச்சுக்கிட்டேங்க. வாங்க எங்கே போகலாம்? எங்கே வந்திருக்கீங்க? மெனாட்ஸுக்கு தேங்க்ஸ் கிவிங் கள்ளி போட்டு போகலான்னு வந்துருக்குறேன். சக்தி வந்து எதுக்கான ரீசன் வந்திருக்கானா, இப்போயாவது நிறைய வாங்கி கொடுப்பீங்க. நலஜி எதுக்கு வந்திருக்க? ஷூருக்கு மெனாட்ஸ் வந்திருக்கோம். நாங்கள் சக்தி எடுக்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஷிமா ஒன்று போதுமா? சக்தி அள்ளி போடு சக்தி நிறையா. இந்த அம்மா பார்த்தியா தூங்கி எழுந்துட்டு அப்படியே வந்திருக்காங்க. எங்க கவிதாக்கா எங்க காட்டுங்க, த்ரோ அள்ளி போடுங்க. இந்த பேக் ஃபுல்லா இப்போ அந்த காட் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கணும். அள்ளி போடுற நிலைமையா வந்துருக்கு. ஆல்ரெடி நிறச்சி வச்சிருக்கோம். ஏன்னா இவங்களுக்கு பிடிச்சது என்னது, இது என்ன எடுத்தேன், இது எலிஃபண்ட், இது டைனோசரம். ஓகே, அதனால எடுத்துட்டேன். இந்த த்ரோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் இயர் Black Fridayக்கு வரும்போது $2 சம்திங் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரோ வந்து $1.69. ஸோ அதனால இருந்தாலும் ஒரு 2 த்ரோ கிட்ஸுக்கு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. எப்போ வந்தாலும் நம்மளோட இந்த மாதிரி கிச்சன் ப்ராடக்ட் பார்க்கலன்னா நம்மளுக்கு தூக்கம் வராது. ஆனால் இதிலெல்லாம் எந்த ஆஃபருமே போட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சுற்று எல்லாத்துலேயும் சுற்றிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் சுஷ்மியும் வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அதில் கிச்சன் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெசல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஆஃபர்லாம் எதுவும் போடலை. ஈச் $9. இந்த ஒரு இது மட்டும் கேண்டில் லேண்ட் வந்து $24. இந்த கிறிஸ்மஸ் ஐட்டம்ங்க. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நேரம் இங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாய் செக்ஷன் வந்தால் போதும், நிறைய கூட்டம் இருக்கும். ஏன்னா இங்கே தான் நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. இங்கே மெனாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கடைங்களுக்கு இங்கே வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மெனாட்ஸில். ஸோ எனக்கு வந்து அப்படி தான் தோணும், கம்பேர் பண்ணும்போது மெனாட்ஸில் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை லாஸ்ட் இயர் இல்லை. அது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? காடா இருக்கு அது, வேண்டாம். உட்காந்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆனால் $9 போட்டிருக்காங்க. வேணுமாடா சக்ஷி? கிட்ஸ் டேபிள் அது $28 போட்டிருக்காங்க. $14.99 சோஷ். பனானா ரொம்ப பழுத்த பனானா. ஆனால் இங்கே பாருங்க, நான் பனானா எதுக்கிட்ட இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். இங்கே பாருங்க, இது ஏன் இந்த கலரில் இருக்குது? அப்பா $2. பனானா எப்படி மரத்தில் தொங்கினா எப்படி அது மாதிரி.
கிட்ஸ் எதையாவது வச்சு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்குது. அது இந்த இதுவுமே அப்படிதான் இருந்தது. இதான் பொம்மை இல்லைன்னா ஒரு மாதிரி கொலக்கொலன்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு. இந்த பக்கம் கொடுங்க, அதை தொட்டு பார்க்கலாம். அதை வச்சு சும்மா விளையாடிட்டு இருப்பானுங்களே. நானே டென்ஷனா இருக்கேன். நான் தான் ரிலாக்ஸ் ஆகணும், அவங்க எல்லாம் இல்ல. சாக்ஷி இங்க வாங்க, சாக்ஷி கிட்ட காட்டி விடுவேன். இந்த நம்மளுக்கு தெரியல எப்படி விளையாடணும்னு. இது வந்து மேக்னெட்டிக் டாய்ஸ். இதுல அந்த காரஸ். ஓ சூப்பர்ல. அது நம்ம வாங்கினது எல்லாமே வந்து சும்மா ஒன்லி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ட்ராக் மாதிரி வருது. ஓகே, எவ்வளோ போட்டிருக்கான்? $19. பரவாயில்ல தான். ஆக்சுவலி வெறும் அந்த மேக்னெட்டிக் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுமே அதுவே $24 இருந்தார் பாருங்க. இது 61 பீசஸ் இருக்கு. ஆனால் இது என்னன்னா கிட்ஸ் வந்து நல்லா வந்து இன்னுமே விளையாடிப்பானுங்க. இதில் கொஞ்சம் அந்த ஹார்ட்வீல் மாதிரி எப்படிலாம் கொண்டு வராங்க பாருங்க. லாஸ்ட் இயர் வேற மாதிரி இருந்தது, அப்படியே சேஞ்ச் பண்ணிடுறானுங்க நிறையா. ஏன்னா அந்த டைம் வந்து டாய்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி ஐடியாவே இல்லை. ஸோ மெனாட்ஸில் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட அட்ரஸ் இதெல்லாம் போட்டு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் அப்படி தான் ஒரு 3 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஆஃபர் இல்லைங்கிற மாதிரி இருந்தது. உடனே அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயில்டாக போட்டு அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். மெனாட்ஸில் மட்டும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் ஒரு பேப்பரை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏதாவது எனிதிங் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயர் போனவங்க. உள்ளே போன உடனே எனக்கு இன்னைக்கு Black Friday தானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா எப்போதுமே கூட்டம் இருக்கும், ஆனால் இந்த வருஷம் கூட்டமே இல்லை. உள்ளே போன உடனே இந்த மாயரில் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா buy 1 get 2 அப்படி போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸோட விலை பார்த்தீங்க அப்படின்னா $14 போட்டிருந்தாங்க. ஸோ இதே இதில் நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு 2 வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து இங்கே வந்து ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாயரில் Black Friday அப்போது ஷூஸ் எல்லாம் வந்து ஆஃபரில் இருக்கும், டீல்ஸில் இருக்கும், கிளியரன்ஸில் கிடைக்கும். ஸோ வாங்கிக்கலாம். இது சூப்பராக இருக்குடா. இந்த ஷூ நல்லா இருக்கு. அடுத்து பெரிய குழந்தைங்க அடுத்து ரெண்டாவது வாங்கி கொடுங்க, அள்ளி போடுங்க Black Fridayல. இது என்னன்னா buy 1 get 1. அதாவது ஒரு ஷூ என்ன ரேட்டுக்கு இப்போ $38 வாங்குறோம் அப்படின்னா அடுத்த ஷூ வந்து ஒரு $34 இருந்தால் $1 கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் எது வந்து ஹை ப்ரைஸோ அதை தான் வந்து அவன் பில்லிங் பண்ணுவான். ஆனால் நிறைய ஆஃபர் தான் இருக்குது ஷூலேயே. ஓகே தான். சாக்ஷி வந்து இது எத்தனாவது? 5வது ஷூ. இது நல்லா இருக்கு. இவங்க 2 பேருக்கும் எடுத்து வச்சிருக்கேன், சைஸ் தெரில. சரி பார்ப்போம், போயிட்டு வந்து மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஆஃபர் இருக்காது தூக்கிடுவாங்க. ஹர்ஷன் தர்ஷனுக்கு ஷூஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறனால அவனுங்களுக்கு வின்டர் ஷூ மட்டும் வாங்கிக்கிட்டேங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாங்கலான்னு போகும்போது என்னோட சைஸ் வந்து இருக்காது சில நேரங்களில். இருந்தாலும் வந்து கொஞ்சம் ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கெச்சஸில் பார்த்தேன் $80 போட்டிருந்தது. ஸோ அந்த $80 கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா இன்னொரு ஷூவும் எடுத்துக்கலாம். என்னோடய வீட்டுக்காரர் வாங்க தான் சொன்னார், இருந்தாலும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அவங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடெல்லாம் வரும்போது இதுலேயுமே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 20%, 30% அந்த மாதிரி ஆஃபரில் இருந்துச்சு. அந்த மேஜிக் புல்லட்டுமே ஆஃபர்லலாம் போட்டிருந்தாங்கங்க. உருளி மாதிரி இருக்குல்ல, தெரிஞ்சா சொல்லுங்க. இதெல்லாம் ஷோகேஸ்ல இருக்கிற தெரியல, இதுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஒயின் பாட்டில் சில்லர். வீட்டில் இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு வாங்க.
நெக்ஸ்ட்டு ராஸ்க்கு போயிருந்தோங்க. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடையிலேயே காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிளாக் ஃப்ரைடேலையும் டீலெல்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக இருக்கிற ப்ரைஸ் தான் இருந்துச்சுங்க. நல்லா இருக்கு. நம்மளுக்கு அந்த ஏதாவது பாட்டில் ஊற்றுறதுக்கு டைட்டான லெட்டாக இருக்குது. யோசிக்கணுமா அப்படிதான் யோசிப்போம். இங்கே இருக்கவங்க அதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு. நம்ம ஊரில் இது என்ன சொல்லுவோம், அளக்கிறதுக்கு நாளி, ஊர் சைடு நாளி சொல்லுவாங்க. காப்பி ஊர் அது வேறு டெக்கரேட் வேறு பண்ணி வச்சுருக்காங்க. காசில் நம்ம எப்போவுமே கடைக்கு வருவோம் இல்லையா, அப்போ இருக்கிற ப்ரைஸ் தான் இப்போயும் இருந்த மாதிரி இருந்தது. பெரிய டீலெல்லாம் வந்து எதுவும் போடலை. அப்போ ஏன்னா இதில் காஸ்ட்டும் வந்து கம்மியாக தான் போடுவாங்க, ரேட்டுமே கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து இங்கே வந்து பிளாக் ஃப்ரைடே டீலெல்லாம் இல்லைங்க. நான் வந்து எனக்கு ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்தேன், அவ்வளோதான். அங்கே அதுக்கப்புறம் எதுவும் எடுக்கலை. பாய் சொல்லுங்கள் ஐரின். பாய் சொல்லுடா. குளிரிலும் நாங்கள் வந்து ஐரினை கூப்பிட்டு வந்திருக்கிறோம். எதுக்காக? சளி பிடிச்சா வரமாட்டாங்க. இது பாட்டில் கூப்பிட்டோம். இந்த மூஞ்ச பார்த்துக்கோங்க, பாட்டில் கூப்பிட்டா மட்டும் சளி பிடிச்சிருக்குன்னு வாங்க இவங்களுக்கு. இப்போ தேங்க்ஸ் கிவிங்க்கு காலையிலேயே பர்ச்சேசிங் வந்திருக்கீங்க. ஊருக்கு போகிறோம், அதனால வந்திருக்கிறோம். என்னம்மா அங்கே பாரு, வெளியில் ஸ்னோ விழுது. நீங்கள் எனக்குள்ள எடுத்துறீங்க. பில்லெல்லாம் போட்டுட்டு வெளியில் வரும்போது ஸ்னோ விழ ஆரம்பிச்சிருச்சுங்க. காலையில் 6:45 வந்தோம். 3 கடை ரவுண்ட் அடிச்சிட்டோம். அதுக்கு மேலே முடியலை. ஒரே குளிர் வேற, ப்ளஸ் என்னென்னா ஸ்னோவும் விழ ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் எல்லா கடைக்கும் போகணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னோடய வீட்டுக்காரர் பார்த்தீங்க அப்படின்னா சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. சுஷ்மியோட காரை வந்து இது பண்ணுறாங்க, வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. ஆமாம், பேக் பண்ணி விடுறாங்க. எங்கண்ணா வந்தீங்க? அது காட்டுங்க சுஷ், காரில் வைக்கிறது. டேஷ்போர்டு எங்கே வாங்க? சூப்பராக இருக்குல்ல? ஆனால் உங்கள் கார் ஓடினாதான் போனாதான் சென்சார் அந்த சோலார் சச்சி, அது எங்கள் கார் கொடுக்குறியா? வந்து எப்போதுமே வந்து பிளாக் ஃப்ரைடே அப்படின்னாலே அவர் வந்து போவார். இன்றைக்கி வந்து நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் தான் போயிருந்தேன். நான் பெருசாக எதுவும் வாங்கலை. ராஸ்டில் கொஞ்சம் எனக்கு ட்ரெஸ்ஸஸ், அப்புறமா ஹர்ஷன் தர்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாயரில் வின்டர் ஷூ எடுத்திருக்கு. அடுத்து வந்து மெனாட்ஸில் எதுவும் பெருசாக வாங்கலை. தர்ஷகுட்டிக்கு ஒரே ஒரு டாய் மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க, அவ்வளோதான். எஸ்டர்டேவே சொல்லிட்டாரு, நீ வந்து காலையில் போயிட்டு நாங்கள் வந்து எந்திரிச்சிட்டு நான் சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரா. சரி ஓகே, நீங்கள் ஒன்று கேட்டேன், நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போகட்டுமான்னு. உனக்கு நீ போகணுன்னா போ அப்படின்ட்டாரு. ஸோ நான் வீட்டில் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது பட்டாணி குழம்பு வச்சுருந்தாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு பொரியலும் பட்டாணி குழம்பாவும். நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:30 ஆகிடுச்சு. ஏன்னா காலையிலேயே சாப்பிடாமையும் போயிட்டோமா, பசி என்னால் தாங்கவே முடியல. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு நானும் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸ்னோவும் லைட்டாக வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்க அப்படின்னா சிவா தான் பண்ணியிருந்தாங்க. பட்டாணி குழம்பு சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணிவிடுவாங்க. சிம்பிளாக பண்ணியிருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு பசியில் அப்படியே சூடாக அந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை. நான் கூட இப்படி வைக்க மாட்டேன், நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சாப்பிடுங்க, நெக்ஸ்ட்டு வந்து கோல்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னப்பா சமைச்சு முடிச்சுட்டு அடுத்து உங்களோட பர்ச்சேசிங்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்ஸ் தாங்க போகிறோம். இங்கே வந்து எப்போதுமே, அதாவது இந்த பிளாக் ஃப்ரைடே அப்படின்னாலே கோல்ஸில் செம்ம கூட்டமாக இருக்கும். பில்லிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிற்க முடியாது, அவ்வளோ லைன், பெரிய லைனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் பயமாக இருக்கும். அங்கே போயிட்டோம் அப்படின்னா பில் போடுறதுக்கே நிறைய நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பில்லிங்கில் நிற்க வச்சுட்டு அடுத்து தான் நாம் வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அங்கே கூட்டமாக இருக்கும். ஆஃபரும் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது நீடு இருந்தால் தானே நம்ம வாங்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டைமும் வாங்கி வீட்டில் டம்ப் பண்ணுறதுக்கு தேவைப்படுற பொருளை மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும். ஸோ இன்றைக்கி கோல்ஸுக்கு வந்து இவங்களுக்கு இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா இருக்குங்க, கிட்ஸுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே. ஸோ நல்லாவே இருக்கும். ஜாக்கெட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து ஹர்ஷன் தர்ஷனுக்கு
கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வந்து எடுத்தேன். அவங்க 2 பேருக்குமே. நான் ஸ்கூல் போகிறாங்க, ப்ளஸ் வின்டரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேண்ட்டு, அந்த மாதிரி டிஷர்ட்ஸு, இங்கே கலெக்ஷனும் நிறையா இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு இங்கே கோல்ஸில் வந்து ட்ரெஸ்ஸு அதாவது சேமாக கிடைக்கும் 2 பேருக்குமே, ஹர்ஷன் தர்ஷனுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி இவனுங்க 2 பேருக்கும் சேமாக தான் எடுப்பேன். ஸோ அதனால் இங்கே கலெக்ஷனும் நிறைய இருக்கும். ஸோ அதனால் 2-3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு அடுத்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஷர்ட் எடுத்தேன். $6.99. ஸோ இதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னு எங்கேயாவது வெளில போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் எடுத்திருந்தேங்க. வேறு எதுவும் எடுக்கலைங்க. அதுக்கப்புறமா சும்மா நம்ம வேறு என்ன பார்ப்போம், ஹோம் டெக்கர் ஐட்டம், அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இதிலெல்லாம் ஆஃபர் எதுவும் அவ்வளோவா போட மாட்டாங்க. ஷூ, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறமா எலக்ட்ரானிக், இந்த மாதிரி இதில் தான். அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த கிச்சன் வேர்ஸு, அப்புறமா வந்துட்டு மற்றதில் வந்து ஆஃபரில் இருக்கும். இதில் பெருசாக வந்து எனக்கு எதுவும் தெரியலை. லாஸ்ட் இயருக்கும் நாங்கள் கோல்ஸில் வந்து எனக்கு ஷூ தான் எடுத்தோம். இந்த வருஷம் வந்து எனக்கு எதுவும் எடுக்கலை. ஹர்ஷன் தர்ஷனுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தவங்க. இங்கே பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கோல்ஸில் பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே மால் வந்து இதுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்ததே கிடையாது. இதில் ஏறிட்டு ஒரே அட்டகாசம், நாங்கள் எல்லாம் இதில் விளையாடியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஆனே ஆகலை. கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டோம். அமெரிக்கன் ஈகிள், அப்புறமா வந்து மற்ற கடைகளுக்கும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ போஸ்டரில் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு. இங்கே மோஸ்ட்லி வரமாட்டோங்க இந்த மாலுக்கு, ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப வந்து வந்தது கிடையாது. எப்போவாது இந்த மாதிரி பிளாக் ஃப்ரைடே அப்படி இல்லைன்னா எப்போவா தான் வரும், அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம வந்ததே இல்லையே, இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடைக்கு தான் வந்து போனோம். இங்கேயுமே ஆஃபர்லாம் இருந்தது, பை 1 கெட் 2 அந்த மாதிரி. டிஷர்ட்ஸ் எல்லாம், உமன்ஸோட டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஃபரில் இருந்ததுங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. சைஸ் வந்து என்னோட சைஸ்க்கு சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் என்னென்னா கிளாத்துமே வந்து ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் வாங்கலை. ஆனால் இங்கே தான் ஒரு ஜாக்கெட் ஒன்று வாங்கினேங்க, அது நல்லா இருந்துச்சு. இங்கேயுமே வந்து ஜாக்கெட்டு எல்லாம் ஆஃபரில் இருந்து நான் வந்த புதுசில் இங்கே ஒரு ஜாக்கெட் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்து இவங்க 3 பேரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நானும் சுஷ்மி சிவா 3 பேரும் வந்து வால்மார்ட் வந்தோம். எனக்கு கிராசரிஸ் கொஞ்சம் வாங்க மாதிரி இருந்ததுன்னு. வால்மார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஆஃபரெல்லாம் எதுவும் போடலை அந்த அளவுக்கு. கிராசரிஸை மட்டும் வாங்கிட்டு போகலான்னு வந்தாச்சுங்க. காலையிலேருந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். காலையிலேருந்து இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது 3:20 சம்திங் நினைக்கிறேன், 3 o'clock. ஸோ காலையில் 6:45க்கு ஆரம்பிச்சது, ஒரு கடை விடாமல் சுற்றிட்டாச்சு. ஃபைனலாக சிவா வந்ததுக்கப்புறம் கோல்ஸும் வால்மார்ட், அப்புறமா அந்த மாலில் இருக்க கடைங்களுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஃபைனலாக பில்லெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 o'clock வந்து குளிச்சுட்டு மறுபடியும் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா ஐயப்பன் சுவாமி பூஜைக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். லாஸ்ட் டைம் அண்ணா இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போக முடியல. இந்த வருஷம் எப்படியாவது போகணும் அப்படின்ட்டு வந்து கிளம்பிட்டேன். இவரையும் இழுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம். இந்த மாதிரி படி பூஜைக்கு நம்மளை கூப்பிடுறதே ஒரு பெரிய விஷயம் நான் நினச்சேன். லாஸ்ட் இயர் கூப்பிட்டாங்க, போக முடியல. இந்த வருஷமாவது விடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐயப்பன் பூஜைக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே நல்லா வந்து ஒரு குட் வைப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப வந்து அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபீல் கிடச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நேரமாக வந்து ஒரு 6 o'clock 6:30 கிட்ட ஆரம்பித்து 8 o'clock 8:30 வரைக்கும் பூஜை போயிட்டே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் இன்வைட் பண்ணதுக்காக அந்த அண்ணா கிட்ட நான் கண்டிப்பாக அதை சொல்லிக்கிறேன். தர்ஷகுட்டி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருந்தான், அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து நல்லா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நிறைய பாடலெல்லாம் பாடிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தோங்க.
கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.